ஹாய் ஹலோ வணக்கம் உங்கள் ராம் யோகா மயில். இன்னைக்கு நான் மட்டும் வந்திருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க. எனக்கு த்ரோட் ப்ராப்ளம், சளி பிடிச்சிருக்கு. எப்பயும் போல நம்மளுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு, அதனால வந்து சளி பிடிச்சிருக்கு. இருந்தாலுமே இன்னைக்கு நான் வீடியோ போடணும்னு ஏன் வந்திருக்கேன் அப்படின்னா, நிறைய பேர் என்னோட சிம்டம்ஸ் வீடியோ கேட்குறீங்க. இப்போவே தெரியும் என்ன வீடியோ போட போகிறேன் அப்படின்னு. சிம்டம்ஸ் வீடியோ இப்போ வந்து எனக்கு வந்து 5 மந்த் நடந்துட்டு இருக்கு. எனக்கு இப்போ 3 மந்த் வரைய என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்றத நான் வந்து டைரியிலே எழுதி வச்சிருக்கேன். அந்த அளவுக்கு வந்து சிம்டம்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேங்குதா இருக்கலாம். இது ஃபுல்லாமே என்னோட சிம்டம்ஸ் பற்றின ஒரு இதாக எழுதி வச்சுருக்கேன். அவ்வளோதான், இது வரைய எழுதியிருக்கேன். 3 மந்த்தில் எனக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருந்துச்சு, ஃபஸ்ட்டு பேபிக்கு இந்த சிம்டம்ஸ் இருந்துச்சா அப்படின்றதையும் நான் இந்த வீடியோலேயே வந்து சொல்கிறேன். அதுக்கடுத்து அனாமலே ஸ்கேன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அனாமலே ஸ்கேன் என்ன சொல்கிறாங்கன்றதையும் சொல்கிறேன். அண்ட் தென் வந்து மகியோட அனாமலே ஸ்கேன்லையும் இதில் அந்த அனாமலே ஸ்கேன்லையும் ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்கானுமே நான் வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிறேன். ஓகேவா? எனக்கு கொஞ்சம் தடுமல் பிடிச்சிருக்கனால உடம்பு ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக தெரியும், தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் புதுசாக ஆயிடுச்சு பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் மந்த்தில் எனக்கு வந்து ஒரு 3-4 விதமான சிம்டம்ஸ் இருந்துச்சு. அது வந்து என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கார்டில் வந்து பாசிட்டிவ்னு வந்துச்சுங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வாமிட்டிங் வந்து ஃபஸ்ட் மந்த்தில் எனக்கு இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கொஞ்சமாக நான் ஸ்டாப்பாக வாமிட்டாக எடுத்துக்கிட்டே இருந்தேன். படுக்க முடியாது, எந்திரிக்க முடியாது, அப்படிலாம் இல்லை. விட்டு வாமிட் இருந்துச்சு. ஆனால் மகிக்கு வந்து வாமிட்லாம் எதுவுமே கிடையாது. மகிக்கு வந்து ட்ராவல் பண்ணால் மட்டும் அதிகமாக சாப்பிட்டனாலோ அந்த காரோட ஸ்மெல்லு அதுக்காக மட்டும்தான் வாமிட் வருமே தவிர்த்து சும்மாலாம் வாமிட் வராது. இந்த பேபிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் மந்த்லேயே நார்மலாகவே ஒரு ஒமட்டுறது, சில நேரத்தில் வாமிட்டிங் அந்த மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு. ஹெவியாக வாமிட்டிங்லாம் எனக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த வாமிட்டிங் சென்ஸ் வந்து எனக்கு கொஞ்சமாக இருந்துச்சு. நான் ஸ்டாப்பாக ஐயோ எந்திரிக்க முடியல, படுக்க முடியல அப்படின்ற அளவுக்கு இல்லை. ஓவராலாக கொஞ்சம் இருந்துச்சு. மகிக்கு அது எதுவுமே கிடையாது. மகிக்கு வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு எனக்கு தெரியாது. அந்தளவுக்கு நான் நார்மலாக தான் இருந்தேன் மகியோட இதில். இந்த பேபிக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாமிட்டிங் தெரிஞ்சப்போ தான் நான் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு நானே உணர்ந்தேன் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டயர்ட்னஸ். எனக்கு ஃபஸ்ட்டு மந்த் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக எனக்கே அப்படியே சோம்பேறியாக இருக்கும். எந்த வேலையும் நல்லா பார்க்க முடியாது. வேலையை நான் பார்க்க மாட்டேன், இருந்தாலுமே ரொம்பயுமே டயர்டாக இருந்துச்சு. ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாகவே இருந்துச்சு. எந்த வேலையுமே பார்க்க முடியல. அண்ட் தென் கடைக்கு போகிறது கூட சோம்பேறித்தனம். கடைக்கு நான் தான் ஃபஸ்ட்டாலாம் கிளம்பி போவேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் மந்தில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கடைக்கு போகிற இன்ட்ரெஸ்டே இல்லை. ஒரு மாதிரி டயர்டாக இருந்துச்சு. படுத்தே இருக்கணும், எந்திரிக்கவே தூக்கமும் வராது, ஆனால் படுத்தே இருக்கணும் அப்படியே தோணும். அதுதான் இந்த சிம்டம்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மாதிரி ஃபேஸ்லாம் டயர்ட்னஸ்ஸாக இருக்கும். மகிக்கெலாம் அப்படி இல்லை. நான் இந்த மாதிரி எதுவுமே உணரவே இல்லை. நான் வந்து கன்சீவாக இருக்கேனான்றதே எனக்கு வந்து 6 மாதத்துக்கு பிறகு தான் தெரிஞ்ச மாதிரி தான் எனக்கு வந்து மகிக்கு இருந்துச்சு. இந்த பேபிக்கு வந்து எனக்கு ஃபஸ்ட் மந்த்ல லைட்டில் தான் வாமிட்டிங்கும் இருந்துச்சு. அண்ட் தென் வந்து டயர்ட்னஸ் ஓவராக இருந்துச்சு. அண்ட் வந்து இதுதான் ஃபஸ்ட் மந்த்தில் எனக்கு தெரிஞ்சது. வேறு எந்த சிம்டம்ஸுமே எனக்கு ஃபஸ்ட் மந்த்தில் தெரியல, நார்மலாக தான் இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மந்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 வீக்லேயே நான் வந்து 5 வீக் 2 டேஸ்லேயே நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அந்த ஹாஸ்பிட்டல் வந்து நான் ஃபஸ்ட் மந்த்தில் வந்து ஹாஸ்பிட்டல் போகலை. செகண்ட் மந்த்தில் தான் நான் வந்து ஹாஸ்பிட்டலே போனேன். அப்போ பார்த்தீங்கன்னா நோ ஹார்ட் பீட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த வீடியோ ஸ்கேன் ரிப்போர்ட் வீடியோ நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் போய் ஸ்கேன் பார்க்கும்போது நோ ஹார்ட் பீட், இன்னும் ஹார்ட் பீட் வரல அப்படின்னு சொன்னோடனே நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, அப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த அபார்ட் ஆன மாதிரியே இதுவும் இல்லாமல் போயிருமோ. ஏன்னா அந்த பேபிக்கு நம்மளுக்கு ஹார்ட் பீட் இல்லாமல் தானே இருந்துச்சு. அதனால ஓகே இதுவும் அந்த மாதிரி இருந்துருமோ அப்படின்னு நினச்சி நான் கொஞ்சம் பயந்தேன். அதனால எனக்கு வந்து ஆனால் இருந்தாலுமே எனக்கு ஃபோலிக் ஆசிட் மாத்திரை அதெல்லாம் கொடுத்தாங்க. எப்பயுமே வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே சாப்பிட சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கடுத்து அதே மாதிரி கண்டினியூ பண்ணுறதுக்காண்டி ஃபோலிக் ஆசிட் மாத்திரையுமே எனக்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதை சாப்பிட்டேன்.
அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னை வந்து ஒரு வாரம் கழிச்சு வாங்க அப்படின்னு சொன்னால் அப்புறம் நான் 6 வீக்ஸ் ஃபஸ்ட்டு நான் 5 வீக் 2 டேஸில் போகும்போது எனக்கு ஹார்ட் பீட் வந்து பேபிக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து 6 வீக் 2 டேஸில் போகும்போது ஹார்ட் பீட் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஹார்ட் பீட் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஸ்டோரி சூழ்நிலை எனக்கு வந்து பயமாக இருந்துச்சு. ஹார்ட் பீட் வருமா வராதான்னு ஒரு பதட்டத்திலே நான் போனேன். அப்போ வந்து இருந்தாலுமே இருக்காதோ ஒரு வேளை இல்லாமல் போயிருமோ அப்படின்னு ஒரு பதட்டம் என் மனசுக்குள்ளே இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னும் போது அடுத்து நம்மளுக்கு ஒன்று இருக்கும்போது நம்ம வந்து அதை பற்றி யோசிப்போம்ல, அந்த மாதிரி நான் யோசித்தேன். ஆனால் வந்து ஹார்ட் பீட் வந்துருச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வந்து கொடுத்துருந்தாங்க. சாரி அம்மா ப்ளீஸ், கொஞ்சம் தும்மல் வந்துருச்சு. தும்மல் மட்டும் என்னால் இது பண்ணவே முடியாது, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கனால. ஓகே, அந்த ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரத்தம் வந்து கருவுக்கு மேலே, அதாச்சும் அந்த கருவுக்கு மேலே இந்த பிளட் லாக் இருக்குது, என்னமோ சப்கொரியானிக் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு உங்கள் பேபிக்கு நிறைய பேர் இருந்துச்சுன்னு சொன்னீங்க. அது வந்தீங்க பார்த்தீங்கன்னா எனக்கு 6 வீக் 2 டேஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுலேருந்து எனக்கு ஒரே பயம்தான். அதுலேருந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா 14 வாரத்துக்கு ஊசி போடணும்னு சொல்லிட்டாங்க. வாரத்துக்கு ஒரு ஊசி, புதன் கிழமை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஊசி போடணும்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த அந்த சப்கொரியானிக் பிளட் கலெக்ட் இருக்கனால எனக்கு வந்து 14 வாரத்துக்கு கம்பல்சரி ஊசி போடணும். இந்த இது வந்து ஹெவி ஆகிட்டே போகலாம், இல்லை வந்து கரு வளர அதுவே கம்மியாகவும் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து ஐயோ இந்த பேபிக்கும் பிரச்சனையா, ஒருவேளை இப்போ இல்லாமல் போயிருமோ அப்படின்னு நான் பயந்தேன். அப்புறம் நிறைய பேர்கிட்ட பார்த்தம்போது யூடியூப் சேனல் நிறைய பேர் போட்டிருந்தாங்க. இது நிறைய பேர்த்துக்கு 100%ல் ஒரு 90% பார்த்தீங்கன்னா அதுவே பெரிய ப்ராப்ளம் இது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் மனசு இருந்தாலுமே வந்து ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து இத்தனை எம்எல் இருக்குது, ரொம்ப சிவியராகவும் இல்லை, ரொம்ப சிவியர் இல்லாமல் இல்லை, இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கணும், பெட் ரெஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்போ வந்து கடைக்கே நான் போகலை. செகண்ட் மந்த்லன்னு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கடைக்கு போகலை. அந்த 14 வாரத்துக்கு ஊசி போட சொன்னாங்கன்னு சொன்னால அதில் அந்த இது வந்து வாரம் புதன்கிழமை நான் ஊசி போட்டுக்கிட்டே இருந்தேன். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மந்த்தில் தான் எனக்கு ஓவர் வாமிட்டிங் இருந்துச்சு. ஓவர்னா ஹெவியான ஓவர் கிடையாது. சில பேருக்கு சாப்பிட்ட உடனே டபக்குன்னு வந்துடும், படுத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி இல்லாமல் எனக்கு வந்து சாப்பிட்டோன்னா வரும், பல்லு விளக்கும் போது வரும், வாயில் தண்ணி கொப்பளிக்கும் போது அந்த மாதிரி வாமிட் வரும், தண்ணி குடிச்சேன்னா வாமிட் வந்துடும், அந்த மாதிரி இருந்துச்சு. நான் ஓவரான வாமிட்டிங் மயங்கி விழுகிற அளவுக்கு வாமிட்டிங் எனக்கு வரல. நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்கு, எதை சாப்பிட்டோம் அந்த மாதிரி இல்லை, வந்துச்சு. ஓவர் வாமிட்டிங்னு சொல்லலாம், ஆனால் அது ரொம்ப ஓவராக இல்லாமல் ஓரளவுக்கு ஓவராக இருந்துச்சு, அந்த அளவுக்கு சொல்லலாம். ரொம்ப ஓவராகவும் இல்லாமல் நார்மலாகவே இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மந்த்லேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு மந்த்தை விட ஓவர் டயர்ட்னஸ் ஆயிடுச்சு. அப்படியே எனக்கு அப்படியே ஒரு மாதிரியாகவே இருக்கும், எந்திரிக்கவே முடியாது. எந்திரிச்சிருந்தாலுமே எந்த வேலையும் பார்க்க முடியும். சோம்பேறி நான் தான் அப்படின்ற அளவுக்கு சோம்பேறின்னு ஒரு போட்டி வச்சாங்கன்னா அதுக்கு நான் தான் வின் பண்ணுவேன்ற மாதிரி சரியான சோம்பேறித்தனமாக இருப்பேன். நான் சோம்பேறி நான் இருக்கவே மாட்டேன் எப்பயுமே. ஆனால் அந்த செகண்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அடிமட்டத்திலே ஒரு சோம்பேறியாக நான் ஃபீல் பண்ணேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க இல்லையா ஹாஸ்பிட்டலில். ஃபுல் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னால் எனக்கு தூக்கமின்மை பிரச்சனை வேற இருக்கிறது அல்லவா, அதனால் தூக்கமின்மையும் இருந்துச்சு. சைனஸ் ப்ராப்ளம் இதை தொடர்ந்து எனக்கு வந்து ஹெவி ஆகிட்டே இருந்துச்சு. ஏன்னா வீட்டில் இருக்கும் தூசி, எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா கூலிங்லாம் ஒத்துக்கிறோம், ஜூஸோ கூலிங் அந்த ஐட்டம்ஸ்க்கு எனக்கு பிரச்சனை கிடையாது. எனக்கு வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்குது. டஸ்ட் அலர்ஜினால தான் எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் வந்து வரும். லைட்டாக ஏதாச்சும் பவுட்ரு லைட்டாக மூக்கில் போனாலுமே ஒரு 100 தும்முவேன். அந்த மாதிரி ஒரு சைனஸ் ப்ராப்ளம் தான் எனக்கு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 8 வீக்ஸ் வரையும் நான் வந்து கடைக்கே போகலை. அப்போ அந்த 8 வீக்ஸ் வரைய செகண்ட் மந்த் 8 வீக்ஸ் வரைய நான் கடைக்கு போகல. ஃபுல் அண்ட் ஃபுல் பெட் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். இந்த பிளட் லாக் சரியாகுமோ ஆகாதான் என் மனசுக்குள்ளேயே ஒரு கால்குலேட் பண்ணிக்கிட்டு சரியாகுமா ஆகாதா, இது ஹெவி ஆகுமா, அந்த மாதிரி வந்து ஒரு இதுலையே அந்த பயத்திலேயே இருப்போம்ல. அந்த பிளட் லாக் இருக்குது அப்படின்னு சொன்னால் யாராக இருந்தாலுமே வந்து பயப்பட, ஒருவேளை இந்த குழந்தைக்குள்ளே போகுமா அப்படின்னா நான் சர்ச் பண்ணிலாம் பார்ப்பேன். ஆனால் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஆகாது. குழந்தை வளர அது சரியாயிடும் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனால் ஹாஸ்பிட்டலில் வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஒரு வேளை வந்து பீரியட்ஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் வந்துருங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் மந்த் எண்டில், அதாவது செகண்ட் மந்த் எண்டில் வாமிட் வந்து கொஞ்சம் ரொம்ப இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி எனக்கு இருந்துச்சு. வாமிட்டிங் வந்து விட்டு விட்டு வாமிட்டிங் வந்துச்சு. ஓவராக அப்படியே ஹெவியாக வராமல் விட்டு விட்டு வாமிட்டிங் வந்துச்சு. அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா 76 கிலோவில் இருந்து 72 கிலோவாக குறைஞ்சிட்டேன். வாமிட்டிங் இருந்தனால 76 கிலோ இருந்தேன்னா, அதாச்சும் 8 வீக்ஸ் நினைக்கிறேன். 8 வீக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு சம்திங், எனக்கு தெரில. 2 மந்த் எண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 76 இருந்து 72 70 கிலோ வரையும் நான் வந்து சுத்தமாக குறைஞ்சிட்டேன்னு ஹாஸ்பிட்டலில் என்னை திட்டினாங்க. நான் இப்போ இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே என்னை திட்டினாங்க. ஏன்னா இவ்வளோ வெயிட் லாஸ் ஆயிடுச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி. வாமிட்டிங் இருந்தனால கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி வாமிட்டிங் இருந்தனால தான் மோஸ்ட்லி டயர்டாக வாமிட் இருந்ததுனால 4 கிலோ கிட்ட குறைஞ்சிட்டேன். அதுக்கடுத்து எனக்கு செகண்ட் வீக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வந்து பிரச்சனை என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதுகு வலி, எனக்கு பெயின் அதிகமாச்சு. மகிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு பெயின்ஃபுல்லாக இருந்தது. மகிக்கு வந்து ஃபர்ஸ்ட் மந்த்தில் இந்த பீரியட்ஸ் தள்ளி போட்டு அன்னைக்கு மட்டும் எனக்கு வயிற்று வலி இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கடுத்து சரியாயிடுச்சு. ஆனால் அது மகிக்கு இந்த பேக் பெயின் வந்து பார்த்தீங்கன்னா 8 வீக்ஸுக்கு 9 வீக்ஸில் தான் எனக்கு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு செகண்ட் வீக்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பேக் பெயின், சரியான பெயின். டெய்லி மூவ் போட்டு தேய்ச்சி விட்டுக்கிட்டே இருப்பாராம, அந்த மாதிரி இருந்துச்சு. எதனால அப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரில. ஆனால் மகிக்கு இந்த சிம்டம்ஸ் எனக்கு சுத்தமாகவே இல்லை. மகிக்கு இந்த மாதிரிலாம் நான் ஃபீல் பண்ணவே இல்லை. மகிக்கு வந்து நான் கன்சீவாக இருக்கனால வயிறு தெரியும் போது தான் நான் கன்சீவாக இருக்கனால ஃபீல் பண்ணேன். ஆனால் இந்த பேபிக்கு எனக்கு எல்லாத்துலேயுமே நான் கன்சீவாக இருக்கேன் எனக்கே தெரிஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. முதுகு வலி வந்து சரியான வலியாக எனக்கு இருந்துச்சு. முதுகு அண்ட் இடுப்பு வலி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாந்தி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அடி வயிறுலாம் சரியான பெயினாக இருந்துச்சு. நான் எழுதி வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே, ஏன்னா நான் மறந்துடுவேன்னு தான் இது ஃபுல்லாமே ஒரு இதில் வந்து நான் செகண்ட் மந்த்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் எழுதினேன். தேர்ட் மந்தில் நான் இதை ஃபுல்லாமே எழுதினேன். வாந்தி எடுத்து எனக்கு ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா அடி வயிறு சரியாக வலிக்கும். அதே மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாது. வாமிட் எடுக்கும்போது அப்படி வயிற்று பிடிச்சிக்கிட்டே தான் எடுப்பேன். பயமாக வேற இருக்கும்ல, வாந்தி எடுத்தோம்னாலே அடி வயிற்றுல இருந்து தான் எடுப்போம். பேபிக்கு ஏதாவது ஆயிருமோ அப்படின்னா நான் பயந்துலாம் வாந்தி எடுத்திருக்கேன். ஏன்னா மகிக்கு அந்த மாதிரி நான் வாந்தி எடுத்தது இல்லைனால எனக்கு தரல. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 3rd மந்த் வரைய யாருக்கிட்டையுமே சொல்லலை. ஃபேமிலி கிட்ட கூட நாங்கள் சொல்லலை. வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் வந்து யார்கிட்டையுமே சொல்ல கிடையாது. அதுக்கடுத்து தான் நான் வீடியோலாம் போட்டு எல்லார்ட்டையுமே சொன்னேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு விதமான பயம், லாஸ்ட் டைமில் இருந்துச்சுல அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துருமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்தனால நான் யார்கிட்டையுமே அந்த விஷயத்த சொல்லலை. கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரி அப்புறம் ஃபேமிலி கிட்டலாம் நாங்கள் சொல்லிட்டோம். ராமனுக்கு தான் ஃபஸ்ட்டு சொன்னேன். ஏன்னா அவனை சூட்டஸ் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் வந்து யார்கிட்டையுமே பொதுவாக வந்து சொல்லலை. ராமன்கிட்ட மட்டும் சொல்லிட்டு அப்புறம் அம்மா கிட்ட அந்த மாதிரி சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போக ஆரம்பிச்சிட்டோம். ஹாஸ்பிட்டல் போனதுக்கப்புறம் தான் பேபி ஹார்ட் பீட் இவ்வளோ இருக்குது, அப்படி இருக்குது எல்லாத்தையுமே சொன்னாங்க. அதுக்கடுத்து எனக்கு கொஞ்சம் நாள் இருந்துச்சு. 3rd மந்த்துக்கு அப்புறம் வந்து இன்னொரு ஸ்கேனில் வந்து பார்ப்போம் எப்படி இருக்குது, அந்த பிளட் லாக் வந்து குறைஞ்சிருக்கான்றதை பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் 3rd மந்த்லேயே செக் பண்ணி பார்த்தப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, அதை விட இது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இனி பேபி வளர சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அப்புறம் ஹார்ட் பீட்டு, வளர்ச்சி இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. 3rd மந்தில் வாமிட்டிங் இருந்துச்சு அப்படின்னா இருந்துச்சு, கொஞ்சம் விட்டு அதே மாதிரி செகண்ட் மந்தை விட கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு. ஆனால் ரொம்ப ஹெவியான வாமிட்டிங் எனக்கு வந்து வரல, ஓரளவுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி பேக் பெயின் வந்து இப்போ வரையும் எனக்கு பேக் பெயின் வந்து ரொம்பவே இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தூக்க பிரச்சனை நார்மலாகவே எனக்கு இருக்குது. இதில் வந்து கன்சீவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சுத்தமாக எனக்கு தூக்கமே வராது. சில நேரம் நல்லா தூங்குவேன், சில நேரம் தூங்க மாட்டேன். ஒரு வாரம் நல்லா தூங்குற மாதிரி இருக்கும். நல்லா ஓகே. மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸ்க்கு 1 ஹவர் தூங்குவேன் மார்னிங். அதே மாதிரி நைட் நார்மலாக தூங்குவேன். அந்த மாதிரி இருக்கும்போது இன்னொரு வாரம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக 2 நேரமே எனக்கு தூக்கம் வரும். நைட்டு தூக்கம் வராது, பகல்லையும் தூக்கம் வராது. இந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. விட்டு தூக்க பிரச்சனைகள் இருந்துச்சு. அதுக்கடுத்து நிறைய பேர் நீங்கள் எந்த சைடு படுக்கிறீங்க, இப்படி படுத்தா பெண் குழந்தை, இப்படி படுத்தா ஆண் குழந்தை அப்படிலாம் சொல்கிறீங்க. அதெல்லாம் நான் வந்து அடுத்து இன்னொரு வீடியோவில் வேறு என்னென்ன அந்த மாதிரிலாம் நடந்துச்சா அப்படின்றத நான் வந்து கொஞ்சம் 8 மந்த் கிட்ட நான் வந்து சொல்கிறேன் எந்த மாதிரி படுத்தேன். ஏன்னா இப்போதைக்கு வந்து எந்த சைடு படுத்தாலுமே ஓகேவாக தான் இருக்கும். ஒரு 6 மந்த்துக்கு மேலே தான் எந்த சைடு நம்ம படுக்கிறோம் அப்படின்றது தெரியும்னு சொல்லுவாங்க. நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன். இருந்தாலும் நீங்கள் அதை வந்து ஒரு கெஸ்ஸிங்காக கேட்குறனால நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். அதுக்கடுத்து
3 மந்த்ல எனக்கு வாமிட்டிங் கொஞ்சம் கம்மியாச்சு. ரொம்ப ஹெவியாக வாமிட்டிங் இல்லை, ஆனால் கொஞ்சம் வாமிட்டிங் இருந்துச்சு. உமட்டுறது பல்லு விளக்குனாதான் அம்முக்குட்டிஸ் எனக்கு சுத்தமாக வாமிட் வர்ற மாதிரியே இருக்கும். ஏன்னா ப்ரெஸ் பண்ணும்போது நான் சில நேரம் பல்லு விளக்கலாமா வேணாமா அப்படின்லாம் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். அந்த பல்லு விளக்குனா வாந்தி வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு நான் பல்லே விளக்க மாட்டேன் சில நேரம்லாம். அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டே இருப்பேன். எங்கள் அம்மா திட்டி போய் பல்லு விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ரொம்ப விரும்பி 3 மந்த்ல சாப்பிட்டது கூழ் நல்லா குடித்தேன். கூழ் குடித்தா எனக்கு வாமிட் வராது. அதனால கூழ் என்ன சாப்பிட்டேன் கிரேவிங்ஸ் 3 மந்த் என்ன சாப்பிட்டேன்னு சொல்றேன். 3 மந்த் எனக்கு புளிப்பு சார்ந்த சாப்பாடு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இனிப்பும் எனக்கு பிடிச்சிச்சு அண்ட் உரப்பும் எனக்கு பிடிச்சிச்சு. அதே மாதிரி தான் மகிக்கும் இருந்துச்சு. எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஆனால் மகிக்கு என்ன பிடிக்கல, எல்லாமே பிடிச்சிச்சு. மகிக்குமே ஸ்வீட் கிரேவிங்ஸும் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. எனக்கு டிஃப்ரெண்டாலாம் நிறைய பேர் தெரில. நான் மகிக்கு நான் புளிப்பு சாப்பிட்டேன்னா எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த பேபிக்கு நல்லாவே புளிப்பு நான் அதிகமாகவே சாப்பிட்டேன். புளிப்பு மாங்காய்லாம் வெட்டி அப்படியே சும்மா சாப்பிடுவேன். மாம்பழம் சாப்பிட ஆசையாக இருக்கும். இனிப்புனா லெட்டு சாப்பிட ஆசையாக இருக்கும். அந்த லெட்டு பூந்தி அந்த மாதிரி சாப்பிட ஆசையாக இருக்கும். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. ரொம்பவும் ஓவராகவும் இல்லை, ரொம்பவும் கம்மியாகவும் இல்லை. எல்லாமே சாப்பிடணும்னு தோணுச்சு. ஆனால் புளிப்பு சார்ந்தது நான் அதிகமாகவே சாப்பிட்டேன். மகிக்கு அப்படி சாப்பிடலை. நான் புளிப்புலாம் மகிக்கு நார்மலாக நான் காரம் அந்த மாதிரி நல்லாவே சாப்பிட்டேன். அதே மாதிரி மகிக்கு பார்த்தீங்கன்னா நான் வெஜ்ஜு நல்லா விரும்பி சாப்பிட்டேன். வெஜ்ஜில் காய்கறி ஐட்டம்ஸ் நிறைய அப்படி இப்படி சாப்பிட்டேன். இந்த பேபிக்கு எனக்கு நான்வெஜ் ஐட்டம் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு. அதுதான் டிஃப்ரெண்ட்னா இது ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு டிஃப்ரெண்ட்டாக தெரிஞ்சு. ஒன்று இந்த வாமிட்டிங் தன்மை, இது 2 தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா க்ளோ அதெல்லாம் கிடையாது. மகிக்கு நான் எனக்கு தெரிஞ்சு 3 மந்த்ல எனக்கு கொஞ்சம் ஃபேஸ் நல்லா ஆயிடுச்சு. இந்த பேபிக்கு நான் எப்பயும் போல தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச 6 மாதத்துக்கு அப்புறம் வேணால் ஃபேஸ் சேஞ்சஸ் அதெல்லாம் வரும்னு நினைக்கிறேன்னு தெரியல. எனக்கு எதாக இருந்தாலுமே ஓகே தான். எந்த பேபியாக இருந்தாலுமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதில் எந்த மாற்றமும் இல்லை. வேறு ஏதாவது என்கிட்ட கேட்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி வீடியோவில் சொல்கிறேன். இந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு இருந்துச்சா அப்படின்னு என்கிட்ட இந்த 6 மந்த்துக்குள்ளே, அதாச்சும் இப்போ 6 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது, அதுக்குள்ளே எனக்கு ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கா, நீங்கள் இது இருக்கான்னு சொல்லுங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் கொஸ்டின் மாதிரி கேளுங்க. நான் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அடுத்த வீடியோவில் ஆன்சர் பண்ணுறேன். இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் எனக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த பிளட் கொரியானிக் இருக்கா அப்படின்னா இப்போ சரியாயிடுச்சு, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதையும் நான் இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ எனக்கு இல்லை. அப்படி இன்னும் நான் செக் பண்ணல. ஆனால் செக் பண்ணல, ஸ்கேன்லலாம் இந்த மாதிரி ரிப்போர்ட்டில் இந்த மாதிரி நான் கேட்காம விட்டுட்டேன் இந்த விஷயத்த. அடுத்த தடவை போகும்போது நான் கண்டிப்பாக இந்த விஷயத்த கேட்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன். ஆனால் அப்படி இருந்துச்சுன்னா அந்த இப்போ எடுத்த என்டி ஸ்கேன்லேயே ரிப்போர்ட்லேயே சொல்லியிருப்பாங்க. ஆனால் சொல்லலை. அதனால நான் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பார்க்கலாம், கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு, இதெல்லாம் உங்களுக்கு இருக்காக்கா? நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் கேட்குறீங்க. நீங்கள் இந்த அபார்ஷன் ஆனதுக்கப்புறம் டேப்லெட்ஸ்லாம் எதுவும் எடுத்துக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்க. நான் எந்த விதமான டேப்லெட்ஸுமே எடுக்கலை, எதுவுமே நான் எடுக்கலை. ஆனால் ஃபோலிக் ஆசிட் எடுக்கணுன்ற ஒரு பிளானிங்கில் இருந்தேன். ஆனால் அப்பப்போ எடுத்தேன், சில நேரம் எடுக்க மாட்டேன். ஒரு வாரத்துக்கு ஒரு 2 தடவை எடுத்தேன். எப்போயாவது கண்ணில் படும்போது சாப்பிட்டோன்னா நான் மார்னிங் மாத்திரை போடுவேன். மற்றபடி நான் ரொம்ப அப்படியே கண்ட்ரோலாக மாத்திரைலாம் போட்டு கரெக்டாக உடம்பு வச்சுக்கிட்டேன்னா அப்படிலாம் கிடையாது. அவ்வளோதான். மற்றபடி நான் எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துலாம் எதுவுமே ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிவிட்டு பேபிக்கு ஓகேயா அப்படின்னு கேட்டுட்டு இப்போ பிளான் பண்ணலாமா அப்படின்லாம் நாங்கள் எதுவுமே ஹாஸ்பிட்டலில் செக்கிங்கோ மாத்திரையோ டேப்லெட்ஸோ எதுவுமே பண்ணல. நார்மலாக தான் எல்லாமே அந்த கடவுள் புண்ணியத்தில் எல்லாமே நல்லபடியாக கைகூடிச்சு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கணும் என்கிட்ட அப்படின்னா கீழே கமெண்ட்டில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். அம்முக்குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த வீடியோ எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, நம்புகிறேன். ஓகே அம்முக்குட்டீஸ், நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.